செல்லுகிறதற்கு, களவாடி செல்லுகிறதற்கு திருடன் அங்கே இல்லை. அங்கே கெட்டு போகிறதற்கு தீமை அங்கே இல்லை. நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்கு, வாக்குவாதம் பண்ணுகிறதற்கு அங்கே சாத்தான் இல்லை, பிசாசு இல்லை, பாவம் இல்லை. அது நித்தியமான சந்தோஷம் நிறைந்த, மகத்துவம் நிறைந்த, வெளிச்சம் நிறைந்த, தேவ கிருபை நிறைந்த அந்த மகிமையுள்ள இடத்தில் இருக்கிற அந்த மகிமையான இடமே நித்தியம் நிறைவுள்ளது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இந்த 19வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நித்திய ராஜ்யம், நித்தியம் என்று சொல்லுகிற சகலமும் அவருடைய நிறைவு என்று சொன்னால் நம்முடைய குறைவு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவம் நித்தியம் என்று சொன்னால் மனிதனுடைய நித்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ராஜ்யமும், இயேசுவை இல்லாதவர்களுக்கு, இயேசுவை புறக்கணித்தவர்களுக்கு நித்திய நரகமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரித்து போய் கிடக்கிற நம் ஒவ்வொருடைய முடிவும் பிசாசு பங்கடைகின்ற அக்கினி கடலாம், நித்திய நரகத்திற்கு என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நிறைவு நித்தியம், தேவனுடைய குறைவு என்ன அப்படின்னா நித்திய நரகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்போ நம்ம மனுஷனுடைய காரியத்துக்குள்ள போவோம் அப்படின்னா இங்கே சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொன்னா உங்க குறைவு என்ன, மனிதனுடைய குறைவு என்ன, மனிதனுடைய பலவீனம் என்ன, அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 4 காரியங்கள் மனிதனுக்கு குறைவாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நன்மை இருக்கு, புகழ் இருக்கு, பெயர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, 4 பேர் கூப்பிட்ட உடனே 1000 பேர் இருக்கின்ற அரவணைப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு இருக்கிற ஒரு பெரிய குறைவு என்ன என்று சொன்னா வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது, மனிதனுக்கு இருக்கிற மிக பெரிய குறைவு ஒன்று இருக்கிறது. வாசிக்கலாம். பின்பு அவர் போஜன பந்தி இருக்கையிலே அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து நேரம் செலவழித்தார். அல்லேலூயா. நித்தியமானவர் அழிவுக்குள்ளே இருக்கிற மனிதனை